அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தின் முற்பகுதியில 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பினால் மன உறுதியும் செயல்கள்ல ஆக்கமும் ஊக்கமும் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சரியான திசையில் எண்ணங்களை செலுத்தி வெற்றியும் பெற இருக்கீங்க. அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பொருளாதார உயர்வும் உண்டாக இருக்குது. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். அதே போல குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த பொருட்களை வாங்கி தருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் ராசிக்கு 8இல் வக்ரம் பெற்று மறைவது யோக பலன்களை கூட்டுங்க. எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறுங்க. தாய் வழி உறவுகள் மறைமுகமாக உதவுவதற்கான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு சிலர் ஆளாகலாம். அதே போல இத்தருணங்கள்ல இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவது நல்ல அமைப்பு அல்ல. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லைங்க. தைரியத்தோடு இயக்கி காரியங்களை செய்யும் வேலைகளில் திடீரென்று சந்தேகம் வந்து முன்வைத்த காலை பின்வைக்கும் நிலைமை ஏற்படும். அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அதே போல் மற்றவர்களுடன் சச்சரவும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மன அமைதி குறையும் வாய்ப்பு உண்டு என்பதால மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால இந்த வாரம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜென்ம ராசியில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி சேர்க்கை ஏற்படுவதாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசினியர்கள் கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வரணும் இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை
சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படுத்தும். கவனமாக இருந்தும் கூட பணிகள்ல தவறு ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களும் செயல்களும் மனவேதனையை அதிகரிக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் மனதை அரிக்குங்க. அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதேபோல் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. மிகவும் பாடுபட்டே உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டி இருக்கு. நிதி நிறுவனங்களினாலும் நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. புதிய முதலீடுகளை இந்த வாரத்துல தவிர்த்துக்கோங்க. அப்படியே மேற்கொண்டாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் குறைவது கவலையளிக்கும். புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. நிச்சயமாக கிடைக்கும் என நம்பி இருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. பரதநாட்டிய பள்ளிகள் கர்நாடக சங்கீத பள்ளிகள் ஆகியவை வருமான குறைவினால் பாதிப்பிற்குள்ளாகும். நாதசுர வித்வான்கள் அளவோடு வருமானம் வருங்க. கூடுமான வரைக்கும் அதிக கவனம் மிக மிக நல்லது. அதே போல் கடக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதாங்க கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து அழைப்புகள் வருங்க. மறைமுக அழுத்தம் ஏற்படக்கூடும் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய இணைப்பு எடுத்துக்காட்டுது. எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சக மாணவி ஒருவருடைய பிரச்சனைகள்ல தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவிகளுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததாக இருக்குங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் சனி பகவான் ராகு ஆகியோர் அனுகூலமாக இல்லைங்க. கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல லாபமும் திருப்திகரமாக இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் சனி பகவான் ராகு ஆகியோர் அனுகூலமாக இல்லைங்க. கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.